வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு உண்மையை நேரடியாக காட்டிய ஒரு மாதம் என்றால் அது போன மாதமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். போன மாதத்துல நடந்த விஷயங்கள் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள அது ஆழமாக பதிந்த சில விஷயங்களாக இருக்கத்தாங்க செய்யும். அதனால அது என்ன நடந்தது என்ன என்பதை உங்களால வெளியவும் கூற முடியாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே நீங்க சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். போன ஒரு மாதத்தில் நீங்கள் அதிகமாக சந்தித்தது குழப்பங்கள், உணர்ச்சிகரமான சில தூரங்கள். ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, எதற்காக இந்த கஷ்டங்கள் எல்லாம் உண்டானது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே ஏற்பட்ட சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாரையோ நம்பி ஒரு உறவுகள் அல்லது ஒரு நண்பர்களை நீங்க வளர்த்து விடுவதற்காண்டி என்னென்னமோ பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. அது காதலாக கூட இருக்கலாம், அல்லது மிகவும் க்ளோஸாக இருக்கக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த உறவுகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை என்பது குறைய ஆரம்பித்திருக்கும். ஆனால் ஏன் குறைகிறது, எதற்காக குறைகிறது என்று உங்களுக்கே ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் திடுதிப்புன்னு நல்லா தாங்க பேசிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா காலப்போக்கில் போக போக, நாட்கள் போக போக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் பேசுகின்ற விதமும் வேறவாக மாற ஆரம்பித்திருக்கும். பேசுகின்ற அளவும் குறைந்திருக்கும். புரிதலும் இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பித்திருக்கும். அதனால நீங்கள் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்திருப்பீங்க. இதற்கு மேல பேசினால் தேவையில்லாத சண்டைகள் தான் ஏற்படும் என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கூட நீங்க கம்மி பண்ண ஆரம்பித்திருப்பீங்க. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அமைதியானது மாறிவிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு நல்லது தான் பண்ண நினைக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு எது நினைத்தாலும் அதுக்கு எதிர்மறையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால நம்ம அமைதியாக வாழ்வது தான் நமக்கு நல்லது என்று நீங்க உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வீங்க. இந்த விதமான திடீர் மாற்றம் தாங்க உங்களுடைய அதிகமான சில பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆக்கிவிடும். ஆனால் அது மற்றவர்களுக்கு பிரச்சனையாக மாறாது. உங்களுடைய மனதிற்குள் ஏன் நம்ம அமைதியாகி விட்டோம் என்று உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் நான் ஏதாவது தவறு பண்ணினேனா என்று உங்களை நீங்களே கேட்கவும் ஆரம்பிப்பீங்க. அப்படி கேட்டு கேட்டு உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா போன மாதத்தில் நடந்த முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் சிலரை எப்பொழுதுமே அதிகமாக நம்புவீங்க. அப்படி நீங்க அதிகமாக நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில செயல்களை செய்துவிட்டு போயிருப்பாங்க. அது என்ன என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஒன்று நம்பிக்கை துரோகங்கள், இன்னொன்று உங்க கூட இருந்து கொண்டே உங்களுக்கு தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வைத்திருப்பாங்க. ஆனா நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகளில் விழ போறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி அந்த தவறுகள் நடக்க போகிறது என்று உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த ஒரு சிக்கலிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாமல் உள்ளுக்குள் இருந்து கொண்டு இது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம அவங்களுக்காக என்னென்னமோ பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர் போல நம்ம நடந்து கொண்டோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் அவர்கள் உதவி செய்யவே மாட்டிக்காங்க என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், தொழில் செய்கின்ற இடமாக இருக்கட்டும், அதிலும் சின்ன சின்ன அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படும்படி சில பேச்சுவார்த்தைகள் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் எவ்வளவுதான் வேலையில் மூத்த நபராக இருந்தாலுமே உங்களுடைய மன அழுத்தங்கள் எரிச்சல் அடைய செய்யும். சிலருக்கும் உங்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் சரியில்லாமல் போவதால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்பட ஆரம்பிக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வேலை செய்கின்ற இடங்களிலோ தொழில் செய்கின்ற இடங்களிலோ நீங்கள் மௌனமாக இருப்பது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய வேலைக்கோ அந்த ஒரு இடத்தில் ஆபத்தானது நிச்சயமாக நேர்ந்துவிடும். நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் இந்த ஒரு நேரத்தில் மதிக்க வேண்டும். மதிக்காமல் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரங்கள் உங்களுடைய சிக்கல்களை அதிகமாக தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் மட்டும் கவனமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் வீட்டு வேலைகளை உங்களுடைய மூத்த பிள்ளைகள் உதவி செய்வார்கள். எனவே அவர்களுடன் நீங்கள் எப்படி பேசி இருக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் பேசி இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி நேயர்களே, ராசி மற்றும் 3ஆம் இடம் வலுவாக இருப்பதால் உழைப்பால் உயர்வடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த ஒரு மாதமானது நிச்சயமாக அமையும். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலுமே உங்களுக்கு ஏற்ற பணமும் வராது, உங்களுக்கு ஏற்ற
பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனானது கிடைக்கும். போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேடியும் வருங்க. எனவே இந்த ஒரு மாதத்தை நீங்கள் இப்படியாவது பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. தகவல் தொடர்பு மற்றும் முயற்சி ஸ்தானங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி உயர வேண்டும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. கிரக நிலைகளும் அதனுடைய தாக்கங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். கிரக நிலைகள் நல்லதையும் உங்களுக்கு இந்த ஒரு காலத்துல ஏற்படுத்தி கொடுக்கும், தீமைகளையும் உருவாக்கவும் செய்யுங்க. சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறப் போவதால் தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரமானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தின் மூலம் போதுமான அளவுக்கு சம்பளமும் இந்த ஒரு நேரத்தில் உயர்வை நிச்சயமாக பெற்றுவிடும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி என்பதை நீங்கள் அடையவும் ஆரம்பிப்பீங்க. புதிய அங்கீகாரம் கிடைப்பதால் எவ்வளவு கடினமான காரியங்களையும் உங்களுடைய மன வலிமையால் நீங்கள் எளிதில் முடித்து விடுவீங்க. இன்னொரு நேரத்தில் உங்களுக்கு பணமும் போதுமான அளவுக்கு வந்துவிடும். மனதிற்குள்ளேயும் ஒரு தைரியமும் பிறக்கும். இதனால வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கைக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து விடுவீங்க. இளைய சகோதரர்களால் அனுகூலமானது உண்டாகத்தான் செய்யும். பிள்ளைகளுக்குள்ள இந்த ஒரு நாளில் சண்டை சச்சரவு ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் அவர்களை அடித்துக் கொள்வார்கள். அவர்களை நாளை பின்ன சேர்ந்து கொள்வார்கள். நீங்கள் உள்ள போனீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல என்னதான் நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கத்தாங்க செய்யும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பேச்சில் முன்கோபத்தை தவிர்க்க வைப்பார். முன்கோபத்தை நீங்க தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பேச்சில் ஆணவமும் இருக்கக்கூடாது, முன்கோபமும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டுமே இருந்தது என்றால் உங்களை முழுமைக்கும் அழித்துவிடும். எனவே இந்த இரண்டும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில கோடிக்கணக்கான அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். யாரையும் எதிர்பார்த்து நீங்கள் வாழ வேண்டாம். இந்த ஒரு காலம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாலே போதும், பல மடங்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் வாழ்க்கையில வைத்து விடுங்கள். அது இரண்டையும் வைத்து நீங்க வாழ்க்கையில உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். போதுமான அளவுக்கு லாபமும் கிடைக்கும். பல மடங்கு அளவுக்கு நீங்கள் உயரவும் செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் புதன் பகவான் 4ஆம் இடத்தில் அமைந்திருப்பதால் புதிய கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் வீடு சார்ந்த நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். சுக்கிர பகவான் இந்த ஒரு நேரத்தில் ஆட்சி பெறுவதால் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கைகூட செய்யும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடக்கும். குரு பகவான் சனி ராகு கேது குரு பகவான் 5இல் இருப்பதால் புத்திர பாக்கிய மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். சனி மற்றும் ராகு உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சோம்பலை நீங்கள் தவிர்த்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு நீங்க வந்து விடுவீங்க. கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க விநாயகப் பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய ராசியில முழுமைக்கும் கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும். எனவே உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு மேல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.